கங்கை கொண்ட சோழபுரம் இது நம்ம தமிழ்நாட்டுல அரியலூர் மாவட்டத்தில் இருக்குங்க. இங்க நடக்கக்கூடிய ஒரு விழாவுக்கு நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தர இருக்காங்க. நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் நம்ம தமிழர்களுடைய வீர வரலாற்றை தாங்கி நிற்குதுங்க. பல நூறு ஆண்டுகள் பின்னாடி போய் பார்க்கும்போது சோழர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு வீரம் கலந்த ஒரு மாபெரும் ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா அவங்களுடைய கட்டிடக்கலை இன்றும் பல நூறு ஆண்டுகள் தாண்டியும் தமிழர்களுடைய வரலாற்றை உலகம் மத்தியில் நிலைநாட்டி கொண்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயில சொல்லலாங்க. அவருடைய மகன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இந்த பெயருக்கான ஒரு வரலாறும் இருக்குங்க. வடக்கே கங்கை முதல் வெற்றி கொண்ட ஒரு அரசர், வெற்றி கொண்ட ஒரு சாம்ராஜ்யம் அப்படிங்கறதுனாலதான் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற பெயருக்கான ஒரு வரலாறும். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் 250 ஆண்டுகள் சோழர்களுடைய தலைநகரமாக திகழ்ந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம கடல் கடந்து பல நாடுகளை, பல நிலப்பரப்புகளை வெற்றி கொண்டு ஆட்சி புரிந்த ஒரு பெருமை சோழர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த ஒரு இடம் தான் கங்கை கொண்ட சோழபுரம். இந்த இடத்துல 1000 ஆண்டுகள் பிறகு நடக்கக்கூடிய ஒரு விழாவில் நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர், உலகம் போற்றக்கூடிய ஒரு தலைவர் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள், அவர் இந்த விழாவில் கலந்துக்க இருக்காருங்க. இந்த ஒரு நிகழ்வு நம்ம தமிழர்களுடைய பெருமை, நம்மளுடைய பாரம்பரியத்தை மீண்டும் உலக நாடுகள் மத்தியில புதுப்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். நம்ம தமிழர்களுடைய வீர வரலாறு உலகம் முழுவதும் பறைசாற்றப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கும்.